வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை இயக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என மோகன்லால் பேட்டி. திமுக அரசை கண்டித்து 5ஆம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெண்களின் திருமண வயதை 21 உயர்த்த வேண்டும், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. கருணாநிதி பற்றி அவதூறு பாடல் பாடிய நாம் தமிழர் சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இதுவரை சென்னை சென்ட்ரல் மைசூரு, சென்னை சென்ட்ரல் கோவை, சென்னை சென்ட்ரல் விஜயவாடா, எழும்பூர் திருநெல்வேலி, கோவை பெங்களூரு என மொத்தம் 5 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது இந்த சேவைகளுடன் புதிதாக 2 ரயில் சேவைகள் இணைந்துள்ளன. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக தமிழகத்தின் கோவில் நகரமான மதுரையிலிருந்து பெங்களூருவை இணைக்கும் வகையில் ஒரு வந்தே பாரத் இயக்கப்படுகிறது. இதனுடன் எழும்பூர் நாகர்கோவில் இடையே என 2 ரயில்களுக்கான கால அட்டவணையையும் இந்திய ரயில்வே துறையால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இயக்கி வைத்தார். சென்னை தீவுத்திடலில் நடைபெறும் பார்முலா கார் பந்தயத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆணையர் சிவகுமார் நெஞ்சுவலியால் உயிரிழந்தார். சென்னை தீவுத்திடலில் பார்முலா 4 கார் பந்தயம் தீவுத்திடலை சுற்றி 3.5 கிலோமீட்டர் தூரமுள்ள சாலையில் நடைபெறுகிறது. பார்முலா 4 கார் பந்தயத்திற்கான FIA தர சான்றிதழ் கிடைக்கப் பெற்றதை அடுத்து கார் பந்தய போட்டி தொடங்கியது. போட்டியை சென்னை அண்ணா சாலையில் மன்றோ சிலை அருகே விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் உதவி ஆணையர் சிவகுமார் நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உயிரிழந்தார். நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, இங்கேதான் இருக்கிறேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று மலையாள நடிகர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நடிகருமான மோகன்லால் தெரிவித்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டில் மலையாள நடிகை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட வழக்கில் கேரள அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ஹேமா தலைமையிலான குழுவின் அறிக்கை கடந்த வாரம் வெளியானது. அதில் மலையாள திரையுலகில் பணிபுரியும் பெண்கள் பலரும் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். இதனையடுத்து மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து நடிகர் மோகன்லால் விலகினார். தொடர்ந்து பாலியல் புகார்கள் எழுந்து வரும் நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடிகர் மோகன்லால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, இங்கேதான் இருக்கிறேன், விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று தெரிவித்தார். திமுக அரசை கண்டித்து 5ஆம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதிமுக அரசின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நேப்பியார் பாலம் அருகில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 6,55,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாத காலத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது. இலையில் மக்கள் வரி பணத்தில் தரமில்லாத தடுப்பு சுவர் கட்டப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இலையில் தடுப்பு சுவர் கட்டப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க திமுக அரசை வலியுறுத்தி திருச்சியில் கொள்ளிடம் பாலம் அருகே 5ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பெண்களின் திருமண வயதை 21 உயர்த்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பெண்களின் திருமண வயதை 21 உயர்த்துவது குறித்து வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்த மத்திய அரசு அதன் அடிப்படையில் சட்ட முன்வரைவை தயாரித்து கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பாராளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்தது. ஆனால் சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அந்த சட்ட முன்வரைவு பாராளுமன்ற நிலைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதை ஆய்வு செய்வதற்காக பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு பலமுறை நீடிக்கப்பட்ட போதிலும் நிலைக்குழு அதன் பரிந்துரையை வழங்கவில்லை. நிலைக்குழுவின் காலக்கெடுவை இனியும் நீட்டிக்காமல் அதன் அறிக்கையை பெற்று பெண்களின் திருமண வயதை 21 உயர்த்தும் முன்வரைவை வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். கருணாநிதி பற்றி அவதூறு பாடல் பாடிய நாம் தமிழர் சீமான் மீது SC ST சட்டப்பிரிவுடன் சேர்ந்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கருணாநிதி பற்றி அவதூறு பாடல் ஒன்றை பாடினார். இது தொடர்பாக பட்டாபிராம் பகுதியை சேர்ந்த அதீஷ் என்பவர் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரை அவமதித்து விட்டதாக சீமான் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது பற்றி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாநில SC/ST ஆணையத்திலும் அதீஷ் புகார் அளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து SC/ST ஆணையம் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க பட்டாபிராம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டது. அதன்படி சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் இதயத்தில் தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி உயர்ந்த இடத்தை வகிக்கிறது என்றும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் உலக நாடுகளுக்கு பிரதமர் மோடி கொண்டு சென்றுள்ளார் என்றும் ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். டாக்டர் MGR சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கும் மதுரையில் இருந்து பெங்களூருக்கும் 2 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து சென்னை சென்ட்ரலில் நடைபெற்ற தொடக்க விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி மற்றும் மத்திய இணை அமைச்சர் L முருகன், முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக நிர்வாகி குஷ்பு மற்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பேசினார். அப்போது தமிழ்நாட்டிற்காக வந்தே பாரத் ரயில் சேவையை தொடக்கி வைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பிரதமரின் இதயத்தில் தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி உயர்ந்த இடத்தை வகிக்கிறது என்றும், தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தை பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று பறைசாற்றுகிறார் என்றும் ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டினார். இவரை தொடர்ந்து L முருகன் பேசுகையில், ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 75 அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள், அதே போல சென்னை எக்மோர்ல கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவுல ரயில் நிலையமானது மிக சர்வதேச தரத்துல விமான நிலையம் போல் ரயில் நிலையம் இருக்கிறது. கன்னியாகுமரி ரயில் நிலையம், ராமேஸ்வரம் ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், மதுரை ரயில் நிலையம், இது எல்லாமே சர்வதேச தரத்துல அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய நம்முடைய தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் ரயில் நிலையங்களாக இந்த ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ரயில்வேனுடைய வளர்ச்சி மிக அபரிதமான வளர்ச்சியை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சிறந்த 3வது முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் மையநாதன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியத்தில் கந்தர்வக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலையில் ஆவின்பால் பூத் திறப்பு விழா, அண்டனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மஞ்சம்பட்டி கிராமத்தில் உயர்மின் கோபுர விளக்கு திறப்பு விழா, வெள்ளாள விடுதி கிராமத்தில் பயணியர் நிழற்குடை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம், கல்லாக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பசுமை பள்ளிக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் வி மெய்யநாதன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வைத்து துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, கூடுதல் ஆட்சியர், வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மையநாதன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், பொதுமக்கள் எங்கே கேட்டாங்களோ அந்த இடத்துல கட்டப்படாம கட்டினதுனால தேங்கி இருக்குது. இப்போ அது ஏதாவது மருத்துவமனைகளுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஆய்வுக்கு இருக்கிறது. மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கள் சொல்லி தேவையான செவிலியர்கள் நியமிப்பதற்கும் அதே மாதிரி அந்த மருத்துவமனை முறையாக செயல்படுவதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்பதான் கந்தர்வக்கோட்டைக்கு பெரிய வளர்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் இங்கே கந்தர்வக்கோட்டை தொகுதிக்கு ஒரு ITI கொடுத்திருக்காங்க. சிறப்பு கவனம் இருக்கு. அது இல்லாம மாண்புமிகு நமது தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கந்தர்வக்கோட்டை பகுதிக்கு இந்த பகுதி வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குகின்ற வகையில் சிப்காட் தொழிற்பேட்டை இங்கே அறிவிச்சிருக்காங்க. விரைவில் அதற்கான பணிகள் மேற்கொள்கின்ற பொழுது கந்தர்வக்கோட்டை முழுவதுமாக எல்லா வசதியும் பெற்று இந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து வசதியும் கிடைக்கிறவர்களும் ஏற்பாடு. பாலியல் குற்ற வழக்கில் சிக்கியுள்ள திரைப்பட நடிகரும் கொல்லம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கொல்லத்தில் பல்வேறு கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கேரளா மாநிலத்தில் திரைப்பட நடிகைகள் பாலியல் தொந்தரவிற்கு உள்ளாகுகின்றனர் என ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் பாலியல் குற்றச்சாட்டுகள் குறித்து நடிகைகளின் அளித்த புகாரின் பேரில் கேரள மாநிலத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் நடிகர்கள் சித்திக், ஜெயசூர்யா, முகேஷ் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திரைப்பட நடிகரும் கொல்லம் தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான முகேஷ் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சட்டமன்ற உறுப்பினர் முகேஷ் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கொல்லம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முன்பு SDPI கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டியில் கண்தான வாரத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று பொதுமக்களிடையே கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்தான வாரத்தை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் கோவில்பட்டி கண்தான இயக்கம் இணைந்து கண்தான விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. கண்தான இயக்க தலைவர் விநாயக ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு அரவிந்த் கண் மருத்துவமனை, மீனாட்சி கண்தான இயக்க துணைத் தலைவர் ஜெயராஜ், மதிமுக மாவட்ட செயலாளர் RS ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பயணியர் விடுதி முன்பு தொடங்கிய பேரணியை கோவில்பட்டி மேற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அருள்மொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் லட்சுமி அம்மாள் பாலிடெக்னிக் மற்றும் நேஷனல் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பூந்தமல்லியில் உள்ள தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெற்றோருக்கு பாத பூஜை செய்து வழிபட்டனர். பூந்தமல்லி அடுத்த மலையம்பாக்கத்தில் செயல்படும் MSJM இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் படித்து வரும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ளனர். இந்நிலையில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற ஆன்றோர் வாக்கிற்கு இணங்க மாணவ மாணவிகள் பெற்றோரின் கால்களுக்கு பாத பூஜை செய்து வழிபட்டனர். இதனையடுத்து நன்றாக படிக்க வேண்டும், பெற்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும், தீய பழக்க வழக்கங்கள் நம்மை விட்டு அகல வேண்டும் எனவும் மாணவ மாணவிகள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பொன்னமராவதி அடுத்த இந்திரா நகரில் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலிருந்த மகனை தந்தை திட்டியதால் மனமுடைந்த மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த ரெகுநாதப்பட்டி அடுத்த இந்திரா நகரில் பாண்டியன் என்பவர் தனது மனைவி தனலட்சுமி, மகன்கள் அஜித், மருதுபாண்டி, ரவிக்குமார் ஆகியோருடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். இவர் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் தள்ளுவண்டியில் சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் பாண்டியன் தனது மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வெளியே சென்றிருந்த வேளையில் பாண்டியனின் கடைசி மகன் ரவிக்குமார் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னமராவதி காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி ரவிக்குமாரின் தந்தை பாண்டியனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனது மகன் கறிக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் வேலைக்கு செல்லாமல் வீட்டில் அமர்ந்து டிவி பார்த்ததை கண்டித்ததில் மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக பாண்டியன் தெரிவித்தார். கடையநல்லூர் அருகே உள்ள காசி தர்மம் குளத்தின் பகுதியில் அமரோத்ரா திட்டத்தின் கீழ் கிணறு வெட்டுவதை தடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு அமரோத்ரா திட்டத்தின் கீழ் குடித்தண்ணீர் தேவைக்காக மேக்கரை அடவிநாயனார் கோவில் நீர்த்தேக்கம் அருகில் குடித்தண்ணீர் தேவைக்காக கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காசி தர்மம் பகுதியில் அமைந்துள்ள குளத்தில் அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு குடித்தண்ணீர் தேவைக்காக கிணறு தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என விவசாயிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் மனு அளித்தனர். மனு அளித்த பின் கடையநல்லூர் ஒன்றிய திமுக முன்னாள் செயலாளர் துரை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எங்கள் பகுதியில் உள்ள குளத்தில் இருந்து கிணறு வெட்டி தண்ணீர் எடுப்பது விவசாயத்தை பாதிக்கும் என்றும் வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற சூழ்நிலையில் எங்கள் விவசாயம் பாதிப்பிற்குள்ளாகும் என தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், இதுல நாங்க கிணறு 40 வருஷம் நாங்க வெட்ட முடியாது. ஏன்னா ஏற்கனவே எங்களுக்கு தென்னையெல்லாம் வாடி போய் கிடக்கு. இதுல இவங்க 3 கிணறு வெட்டினாங்கன்னா எங்களுக்கு மொத்தமே நாங்கள் விவசாயிகள் 5000 பேர் இருக்கோம் எங்கள் ஊரில். தற்கொலை சூழ்நிலைக்கு தான் போக வேண்டியிருக்கும். ஆமாம், அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டித்து காசி தர்மம் குளத்தில் எந்த காரணத்தை கொண்டும் கிணறு வெட்டக்கூடாது. அச்சம்பூர் பேரூராட்சி வெட்டக்கூடாது. அச்சம்பூர் பேரூராட்சி, ஆமாம், காசி தர்மம் பேரூராட்சிக்கே நாங்கள் அதில் வெட்டலை. எங்களுக்கு அதாவது ஊராட்சிக்கு
அதனால இதை மட்டும் நீங்கள் தயவு கூர்ந்து இதை இது பண்ணணும். இல்லை அப்படின்னா நாங்கள் ஊரோட குளத்துல வந்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவோம். உள்ளூர் போராட்டம். ஆமாம், இது அதாவது நான் வந்து கடையநல்லூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் தான். இருந்தாலும் இது வந்து மக்கள், அதாவது விவசாயிகள் பாதிக்கப்படுதாங்க. விவசாயி இது சங்கத்திலிருந்து எல்லாம் ஏற்பாடு. ஆமாம், இதுக்கு வந்து ஏகப்பட்ட நீர் பிடிப்பு இருக்கு. 3 குளம் டேம்பு எல்லாம் இருக்கு. எங்களுக்கு அந்த வனம் கிடையாது. எங்க ஊர்ல வந்து வெட்டினாங்கன்னா நாங்க பாதிக்கப்படுவோம். திருவள்ளூரில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரிக்கும் போட்டி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு மூலம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாழ்க்கை திறன் மேம்பாட்டு கல்வி வழங்குவதற்கு எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரிக்கும் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை சுகாதார பணிகள் மருத்துவர் பிரியாராஜ் வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட திட்ட மேலாளர் மருத்துவர் பவ்யா தர்ஷினி, மாவட்ட ICTC மேற்பார்வையாளர் பபிதா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர். அதன் பின்னர் மாணவர்கள் HIV எய்ட்ஸ் குறித்த உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வு சுவரொட்டி தயாரிக்கும் போட்டியில் 10 அரசு பள்ளிகளை சேர்ந்த 100 மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் HIV எய்ட்ஸ் போதைப்பொருள் பயன்படுத்துதல், பாலியல் கல்வி, சமூக ஊடகங்களின் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும், செல்டர் அறக்கட்டளை மாணவர்களின் எய்ட்ஸ் குறித்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. முகாமினை பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி துவக்கி வைத்தார். முகாமிற்கு பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜேஸ்வரி மணிமாறன், வார்டு உறுப்பினர் இளவரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமில் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்டினை தேர்ந்தெடுத்து அந்த வார்டில் 80 துப்புரவு பணியாளர்கள் உதவியுடன் சாலை ஓரங்களில் புற்களை அகற்றுதல், குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல், மின் கம்பங்களில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல், கழிவுநீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது. அதன்படி 4வது வார்டில் நடைபெற்ற சிறப்பு துப்புரவு முகாமில் துப்புரவு ஆய்வாளர் துரைராஜ், வார்டு உறுப்பினர் கிருஷ்ணன், வார்டு செயலாளர் ஜெயராஜ், மகளிர் அணி நிர்வாகி சமன் சுமேரி, டேவிட், இளைஞர் அணி பிரபு, கார்த்திக் மற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர் சாந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் DRS குளோபல் CBSE பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான விளையாட்டு விழா போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் DRS குளோபல் CBSE பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 2024ஆம் ஆண்டிற்கான விழாவில் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. விழாவிற்கு ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி குழுமத்தின் தலைவர் DR சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக விஜயன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் CEO விஜயன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் சாகச நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கல்வி குழுமத்தின் செயலாளர் DS ரவிக்குமார், பள்ளி முதல்வர் கவிதா, பள்ளி நிர்வாக அலுவலர் சுரேஷ் பாபு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு கோவையில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகுத்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. சர்வதேச இளைஞர் தினத்தையொட்டி கோவை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. போட்டியை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி துவக்கி வைத்தார். போட்டியில் கல்லூரி மாணவ மாணவிகள் திருநங்கைகள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடினர். மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கோவை மண்டல முதுநிலை மேலாளர் அருணா, இளைஞர் நலன் அலுவலர் ஆனந்தன், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில், மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தின் திட்ட மேலாளர் கோபாலகிருஷ்ணன் உட்பட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மைய பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் எய்ட்ஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் சார்பில் சர்வதேச இளைஞர் விழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி, ஆட்டோ ஸ்டிக்கரிங், மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சி மற்றும் நடன கலைக்குழுவின் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.
விழிப்புணர்வு பேரணியில் RKS கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, AKD பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு எய்ட்ஸ் தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகின் திட்ட மேலாளர் கவிதா திருமலை வரவேற்றார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் நடன கலைக்குழுவின் சார்பில் எய்ட்ஸ் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவ அலுவலர்கள் பழமலை விஜயகுமார், சாமுண்டீஸ்வரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வெங்கட்ராயபுரம் குளத்தில் பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் மண்ணள்ளிய நபரை கைது செய்து பொக்லைன் இயந்திரத்தையும் இருசக்கர வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திசையன்விளை தாலுகாவிற்கு உட்பட்ட வெங்கட்ராயபுரம் குளத்தில் பொக்லைன் இயந்திரம் மூலம் சிலர் லாரியில் மண்ணள்ளி கடத்துவதாக காவல்துறையினருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று திருட்டு மண் அள்ளி கொண்டிருந்த பொக்லைன் இயந்திரத்தையும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் குளத்தில் மண் அள்ளியதாக சாத்தான் குளத்தை சார்ந்த இசக்கி முத்துவின் மகன் கங்கை ஆதித்தன் உள்பட 2 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் நாங்குநேரி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் தலைமையிலான காவல்துறையினர் பூட்டியிருந்த வீட்டிற்குள் இருந்த கங்கை ஆதித்தனை கதவின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று கைது செய்தனர். ஆழ்வார் திருநகரி அருகே வயல்காட்டில் ஆடுகளை பாதுகாத்துக் கொண்டிருந்தவரை வெட்டி கொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த பன்னம்பாறையை சேர்ந்த சண்முகம் மகன் சுடலை என்பவர் 200க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை மேய்ச்சலுக்காக தேமாங்குளம் வயல்வெளியில் பட்டி வளைத்து ஆடுகளை பராமரித்து வருகிறார். இந்த செம்மறி ஆடுகளை பராமரிப்பதற்காக மணிகண்டன் என்பவரை வேலைக்கு வைத்திருந்தார். இதனிடையே 2 தினங்களுக்கு முன்பு ஆடுகளை பராமரிக்கும் மணிகண்டனுக்கும் வெள்ளரி காயூரணியை சேர்ந்த சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் படுகாயமடைந்த மணிகண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் ஆடுகளை நேற்றிரவு வயல்வெளியில் பட்டியில் அடைத்துவிட்டு அதன் அருகிலேயே சுடலை என்பவர் கட்டிலில் படுத்து தூங்கியுள்ளார். நீண்ட நேரத்திற்கும் பிறகு சுடலை எழுந்திருக்காததால் அந்த வழியாக சென்றவர்கள் கட்டிலில் மூடியிருந்த போர்வையை எடுத்து பார்த்தபோது சுடலை வெட்டுக்காயங்களுடன் இறந்து கிடந்தார். இது குறித்து ஆழ்வார் திருநகரி காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சுடலையின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மழை வெள்ளத்தில் சேதமடைந்த வீடுகளுக்கு புதிய வீடுகள் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் 25க்கும் மேற்பட்ட பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த வருடம் பெய்த கனமழையால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்தது. இதையடுத்து சேதமடைந்த வீடுகளை புதிதாக கட்டுவதற்கு ரூபாய் 4 லட்சமும் சீரமைப்பதற்கு ரூபாய் 2 லட்சமும் மற்றும் சேதத்திற்கு ஏற்றாற்போல் பணம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்தது. இதனிடையே ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கால்வாய் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது. இதில் 50 வீடுகளுக்கு மட்டும் வீடு கட்ட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் மற்ற வீடுகளுக்கு ஆவணங்கள் சரியில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கால்வாய் கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் சேதுராமலிங்கம் தலைமையில் 25க்கும் மேற்பட்ட பெண்கள் வீடுகள் கட்டுவதற்கு அரசாணை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கருங்குளம் ஒன்றிய அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் செயல்படும் பெஸ்கி மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் AG மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியை செல்வராணி ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், காவல் ஆய்வாளர் வீரமணி, மாநில தலைமை அன்னை மதர் டாரியா, ஜோஸ்பின் மேரி, திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த கல்வியாண்டில் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளையும் பரிசு தொகையையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெயசங்கர், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பக்ருதீன், நகரமன்ற உறுப்பினர்கள் ஜெயந்தி, மதியழகன், மாலதி ராமலிங்கம், செல்வகுமாரி, ரமேஷ் பாபு, மனோபாலன் மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவின் மறு கட்டமைப்பு கூட்டத்தில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம்புதூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழுவின் மறு கட்டமைப்பு கூட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஊத்தங்கால் பள்ளி தலைமை ஆசிரியை ஜோதி பார்வையாளராக கலந்து கொண்டார். கூட்டத்தில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டு பள்ளி மேலாண்மை குழுவின் மறு கட்டமைப்பு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தனர். அவர்களுக்கு உதவி திட்ட அலுவலர் சத்யா சான்றிதழ் வழங்கினார். அதைத் தொடர்ந்து பள்ளி மேலாண்மை குழுவின் மறு கட்டமைப்பினர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்.
திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் ஆவணி திருவிழாவின் 8ஆம் திருவிழாவில் சுவாமி சண்முகர் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் 12 நாட்கள் நடைபெறும் ஆவணி திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 8ஆம் நாள் விழாவில் பச்சை சாத்தி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 6 மணிக்கு உதய மாத்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுக்கு பால், தயிர், சந்தனம், தேன் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பச்சை கடைசல் சப்பரத்தில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அப்போது பக்தர்கள் பச்சை வண்ண மறிக்கொழுந்து மலர்களை தூவி அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்க சுவாமியை தரிசனம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திற்கு மேலும் 2 வந்தே பாரத் ரயில்களை இயக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என மோகன்லால் பேட்டி. திமுக அரசை கண்டித்து 5ஆம் தேதி திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெண்களின் திருமண வயதை 21ஆக உயர்த்த வேண்டும், பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கோரிக்கை. கருணாநிதி பற்றி அவதூறு பாடல் பாடிய நாம் தமிழர் சீமான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.